பழகும் அன்பான தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மழைத்துளி என்ற இந்த காவியத்தை உங்கள் முன் தருவதற்காக நான் அரும்பாடுபட்டேன். அதை இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது ஓர் வடிவமாக இருந்தது. அதை திரும்ப கொண்டு வந்து ஜெர்மனியில் மீதியை தொடரும் போது அந்த கதை குறைந்து இன்னொரு வடிவமாகிவிட்டது. அதை மீண்டும் சிங்கப்பூர் கொண்டு வரும்போது அது இன்னொரு வடிவமாகிவிட்டது. ஆகவே அதை இந்த அளவிற்கு வடிவமைக்க எனக்கு ஒத்துழைத்த இந்திய கலைஞர்களுக்கும் ஜெர்மனியில் உள்ள கலைஞர்களுக்கும் இப்பொழுது இங்கு சிங்கப்பூரிலே எனக்காக உதவி புரியும் அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர்கள், உதவி புரிந்தோர் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெர்மனியில் அவர்கள் அந்த குளிர் நாட்டில் எனக்காக தங்கள் சிரமங்களையும் பாராது வயது வந்தவர்கள் கூட குளிரில் விழுந்து நடித்து தந்தார்கள். அதில் ஒருவர் இறந்தே போய்விட்டார். அவரை இப்பொழுது நான் நினைவு கூறுகின்றேன். அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி நன்றி நன்றி. மழைத்துளியில் நனைந்து கொண்டிருக்கும் போதே எம்மை விட்டு மறைந்து விட்ட போனா நல்லையா அவர்கள். அவர் எமக்கு என்றும் நல்ல ஐயாதான். இப்படத்தில் ஒரு காட்சி படமாக்கும் போதே அவர் உடல்நிலை காரணமாக அவர் மூக்கிலிருந்து இரத்தம் வடிந்தது. அதனை மறைவில் சென்று துடைத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் வந்து நடித்து கொடுத்தார். இப்படம் வெளியாகும் முன் அவர் எம்மை விட்டு பிரிந்ததுதான் எமக்கெல்லாம் தாங்க முடியாத வேதனை. அவர் ஆத்மா சாந்தி பெற என்றும் எங்கள் அஞ்சலி. ஓம் சாந்தி. கலைவளர் கலாலயம். வருக வருக ஈழத்து புலவரே வருக. நானா இப்படி ஒரு நல்ல நாட்டில் கால் வைக்க இப்படி ஒரு பெரிய பொய்யா? சரி சரி, அப்புறம் பிரயாணம் எப்படி இருந்துச்சு? இமிக்ரேஷன் நல்லா தான் இருந்தது. அப்படியே அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க? சரி சரி, அதை விடு. சரி, பிறகு சிங்கப்பூரில் மலைத்துளி என்ன மாதிரி செய்யணும்னு உங்களோட பிளான்? ஃப்ளைட்டில் இருந்து வரைக்க யாரோ அது குடிக்கிறியா இது குடிக்கிறியான்னு என்னென்னமோ கேட்டாங்க. நீ வரக்கு முதல்ல இப்படி ஒரு கேள்வியா? சரி சரி, வாங்க காஃபி குடிச்சிட்டே பேசுவோம். Terminal 1. சரி, இப்போ சிங்கப்பூரில் மலைத்துளியை என்ன மாதிரி செய்யலாங்கிறது உன்னோட பிளான்? அதுதான் நான் உனக்கு எல்லாம் டெலிஃபோனில் சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன, அங்கே வந்து என்னால் சரியாக நடத்த முடியல. கூடுதலான எதிர்ப்புகள் வந்துட்டு, அதனால் நான் அங்கே இருந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே எப்படியாவது உன்னுடைய கம்பெனியில் போட்டு எனக்கு செய்திடவன். கண்டிப்பாக செய்வேன். மற்ற மொழி பேசுகிற நாட்டில் நான் நம்ம கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சும்மா விசரன் மாதிரி கதைக்காத. அங்கு எங்களோட கலாச்சாரமும் மொழியும் வளர்கிறதுக்கு வெள்ளைக்காரனே பணமும் கொடுக்குறான், இருக்கிறது செய்கிறதுக்கு இடமும் கொடுக்குறான். அவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுமா? ஆமாம், நம்ம ஆட்களுக்கு காற்றில் போய் தூற்ற தெரியாது. ஆனால் நல்லது நடக்க மட்டும் அவைக்கு தூற்றத்தான் தெரியும். இன்னொன்று என்னன்னா, மற்ற கலாச்சாரம் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம கலாச்சாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்களால முடியல. சரி, இப்போ என்ன? எது எப்படியோ
சிங்கப்பூரில் இந்த மலைத்துளியை நடத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் கடைசி வரைக்கும் என் கம்பெனி மூலியமாக நடத்தி கொடுக்குறேன். இது சத்தியம். இறுதி வரை செய்வேன். சத்தியமாக இதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த மாற்றமும் கிடையாது. இது நிச்சயம். ஹாய் கவ்யா. ஹாய் சார். சொல்ல வரலாமா? வாங்க உள்ள வாங்க. காவியா, இவர் தான் என் ஃப்ரெண்ட் ஜெர்மன்லேருந்து வந்திருக்காரு, மிஸ்டர் லிங்கம். ஹாய் சார், வணக்கம். அப்புறம் உன்ட்ட ஃபோன் சொன்ன மாதிரி அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறாரு. உனக்கு ஓகேவா? தாராளமாக தங்கலாமே. எப்படி உங்களுக்கு இருக்கு தானே? சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம கம்பெனியில் மலைத்துளிங்கிற மேகசினு வெளியிட போகிறோம். அதுக்கு எல்லாமே மிஸ்டர் லிங்கம் இவர் தான். அப்படியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. வாவ், நைஸ். உட்காருங்களேன், நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். வேற இடம் பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்று யோசிக்காதீங்க, உங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இவர் தான் எனது நண்பர் மிஸ்டர் லிங்கம், ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மன்லேருந்து வந்திருக்காரு. ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார். இவர் ஏற்கனவே ஜெர்மனில் ஒரு மேகசின் வச்சு நடத்திட்டு இருந்தவர். ஸோ அதே மேகசினை சிங்கப்பூரில் வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னை நம்பி வந்திருக்காரு. இட்ஸ் அவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மலைத்துளி. அதுக்கு இவர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அடுத்து இதோட டீம் லிஸ்ட் இப்போ சொல்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ் லிங்கம், எடிட்டர் மிஸ் காவியா, சப் எடிட்டர் மிஸ் அமுதா, ஃபோட்டோகிராஃபர் மிஸ் சிவா. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை செய்யணும். ஸோ ஐ நீட் ஆல் ஆஃப் யுவர் கோஆப்ரேஷன்ஸ். ஓகே? ஸோ எனி கொஸ்டின்ஸ்? சார், எனக்கு ஏன் உங்கள் நாட்டில் இதை நீங்கள் தொடர்ந்து இதை செய்ய முடியல? நகைச்சுவையோட பதில் சொல்கிறேன். நல்ல பவுன் வாங்கணும் என்றால் யூரோப்பிலேருந்து சிங்கப்பூர் தான் வருவார். அது மாதிரி என்று வச்சுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு இது போதும், போக போக நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே சார், எனக்கு ஒரு கேள்வி சார். இந்த பத்திரிகைக்கு நீங்கள் எந்த மாதிரியான வாசகர்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நல்ல அறிவுத்திறன் மிக்க வாசகர்களும் ரசிகர்களும் இருந்தால் எந்த படைப்பும் எந்த நாட்டிலும் வெற்றி. எனக்கு ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள். அப்படின்னா இந்த மலைத்துளி வந்து வருமானத்தை நோக்கி வருமா இல்லை வாசகம் நோக்கி வருமா? உண்மையான இலட்சியவாதிக்கோ இலக்கியவாதிக்கோ நல்ல கலைஞனுக்கோ முதலில் பணத்தின் நினைப்பு இருக்காது. போதுமா? இப்போ நான் மிஸ்டர் அமுதனை நம்பி இங்கே வந்திருக்கேன். நண்பர். அதே நேரம் அவர்கள் உங்களை அறிமுகம் செய்து வச்சிருக்கிறார். உங்களுடைய உதவியோடு இந்த மலைத்துளி சிங்கப்பூரில் பெரிய மதிப்பை பெறணும் என்று நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யணும். கண்டிப்பாக. என்ன ராஜா, தூக்கம் வர இல்லையா? இல்லை சார்.
ஹாய் சார். புது காதல் ஸ்டோரியா? இல்லை, அதே ராதையின் நெஞ்சமே. ஓ அப்படியா?
இங்கே நிற்கிறீங்க? சும்மா நிற்கிறேன், மனசு சரியில்லை. நீ போய் கும்பிட்டுட்டு நான் இங்கே நிற்கிறேன். ஏன் உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா? இருக்குது, ஆனால் முந்தி நடந்த சில அசம்பாவிதங்களால் கொஞ்சம் மனம் சரியில்லை, அவ்வளோதான். நீ போயிட்டு வா. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது கொஞ்ச காலத்துக்கு முந்தி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் அருள் பாலிக்கும் திருப்பாவை கடல் நடுவில் அலையோசை அகலாத அருள் சிரிப்பும் அருள் கரம் கொடுத்தாளங்கு நாகபூதனியம்பா நாகபூதனியம்பா கடல் கடந்து வந்தும் எம்முயிர் காத்து எம்முடல் காத்து நின்றாள் மறைக்க முடியாத கண்ணீரையும் அணை போட்டு தடுத்தாள் மூடிய
நாளகல மனவானம் இருளாகும்போ புயலாக மாறி இருளகற்றி நின்றாள். விரலால் தொட்டு இன்பத்தில் இருத்தி துன்பத்தை அகற்றி இன்பத்தை இருத்தி துன்பத்தை அகற்றி துயரத்தின் முன்னி நாகபூசணியம்மா நாகபூசணியம்மா பிராங்க்ஃபர்ட் நாகபூசணியம்மா லக்ஷ்மீம் பிரியதகீம் மச்சுரவல்லமாம் ஸ்ரீலலிதா திரிபுரசுந்தரே தேவி நமः அகபூஷணீ தேவ்யே நமः. ஓம் சாராம் சமர்ப்பயாமி யுஷ்மான் பவத்யர்த்தஸ்து தேவி அனுக்கிரகணாதி பவ. தெய்வம் அன்பே வடிவானது, நன்மையே தரும். என்ன மோகன், கோயிலுக்கிட்ட சிநேகித வட்டத்தோட வந்திருக்கிறீங்க? இந்த நாட்டில் ஒரே வீட்டில் சிநேகிதமாக குடியிருந்தாலே ஒரே குடும்பம் மாதிரி தானே, அதுதான் சேர்ந்தே வந்திருக்கு. சிநேகிதத்தோட சேர்ந்து வாழ்ற மனித இருக்கும் வரைக்கும் எல்லாம் வெற்றி வெற்றிதான். என்ன எனக்கு முதல் வாங்கிட்டியா? சரி சரி ஹேயா சாப்பிடுங்க, நாளைக்கு வேலைக்கு போவோம். கோயில்ல ஒரு பெரியவரை பாத்தியாடா? போங்கடா, சரியா மகாத்மா மாதிரி உருவம் மட்டும்தான் உனக்கு தெரியும், பிரச்சனையும் எனக்கு தெரியும். இதுவும் தெரியாவிட்டில் நான் தமிழன் ஒன்றும் விடாமல் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அதற்கும் மருமகளுக்கும் ஒத்து வராதாம், வெளியில வந்துட்டேன். மருமகனாயிருந்தால் நல்ல மகனாயும் இருக்க தெரியவா, மருமகனாயிருந்தால் நல்ல மகனாயும் இருக்கு ரெண்டு பக்கம் பாசத்தையும் பெற தெரியவா. நல்ல மனுஷர் மாமாவா கிடைச்சா அது இப்படித்தான் மாமா போயிடும். இப்ப எல்லாம் ஏன் இப்படி செய்தாய் என்ற கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. பணம் வந்தாலே எல்லாம் வந்த மாதிரி, முட்டாளுக்கெல்லாம் மூளை வந்த மாதிரி. அதுக்கு என்ன நீ என்ன பதில் சொல்ற? நல்லவனை கெட்டவனாக்குறதும் கெட்டவனை நல்லவனாக்குறதும் இந்த வித்தியெல்லாம் காசுக்கு தான் தெரியும். நீ அப்ப அந்த யூனிவர்சிட்டி தான் படிச்சுட்டு இருக்கிற. ஹலோ ஹலோ,
சொல்றேனா? சரியா ஓகே. அது தண்ணி உனக்கு வெளிநாட்டுல வாழ தெரியாது. டைம் இல்லைன்ற ஒரு சொல்லிலேயே எல்லாத்தையும் முடிக்கலாம். தேவையில்லாதெல்லாம் தேவையாக்கி ஏன் இம்சப்படுகிறாய்? டேய் ஆடம் நல்லா வாழ்ந்து கொண்டு போயிருக்க சரிவு வார இயற்கைதான். அந்த நேரம் சேர்ந்து பழகினவை திடீரென்று கையளி விடக்கூடாது. அடே அந்த ஆளும் வருகிறால் நேரம் எங்கட ஊட்டியில வருது. அந்த ஆளும் நல்லா வாழ்ந்த மனுஷன் இப்பதான் கொஞ்சம் செக்கு மாட்டுத்தனமா சுத்திட்டு. சரி காத்து வாங்கினா காணும் பா கூட்ட போ. கோயிலுக்குள்ள வேற அனுமதி தேவையில்லை, யாரும் வரலாம். அப்பா இப்படி கோயில்ல குடியிருந்து எனக்கு தந்த அவமானம் போதும் அப்பா. இனி வீட்டை வாங்குவப்பா. கடவுள் குடியிருக்கிற இடத்துல நான் ஒரு பக்கமா குடியிருக்கிறேன்ப்பா. இதுல உனக்கு என்ன அவமானம்? சரி இந்த மனுஷன் வரே இல்லையோ? அவள் வந்து காலத்துல இருக்கா. இப்ப நீங்க வாங்கப்பா, நாங்க வீட்டா போவோம். ஓஹோ, உன்ற மனுஷி வீட்டை இருந்து அங்க மட்டும்தான் வருவா. நீ அங்க இருந்து இஞ்ச மட்டும் வருவ. ஆனால் நான் மட்டும் எல்லாத்தையும் மறந்து வீடு மட்டும் வர வேணும். அப்படித்தானே? அப்பா இது பொது இடம். இப்படி இருந்து அனுதாபத்தை வாங்க பாக்குறீங்களோ? அனுதாபம் பெற்றதுகளுக்கே வர இல்லை, மற்றதுக்கு எந்த இதயத்திலிருந்து வரப்போகுது? எவ்வளவு நேரம் இந்த காருக்கு எடுக்கிறது கேட்டு பாக்குறது கராட்டி விட்டுட்டு வா. பாத்திய பாத்திய நான் சொன்னேன். நீங்க என்ன ஒரு குத்தி காட்ட தேவையில்லை. நான் கலைக்கிறது இந்த புருஷனோட. அவனை பெற்றது நான். என்ன பெற்றது நீங்க தானே. உன்ன பொராட்டிக்கும் தாப்பன் மாதிரி ஒரு நெப்பு இருந்திருந்தால் அந்த சாமத்துல நான் பேக்கன் தூக்கிட்டு வரைக்கும் மறைச்சிருப்பேன். இப்ப ரெண்டு பேரும் என்ன உயிரை வாங்குறீங்க? அதை சொல்றது அங்க. இந்த கல்யாணத்தை செய்து வச்சதே நீங்க தானே. யாருக்கடா தெரியும்? கல்யாண காலகட்டத்தில் யாரையும் கண்டுபிடிக்கலாம். எங்களால கல்யாணத்தை செய்து வைக்க முடியும். நிச்சயத்தை நீங்களும் பார்க்கவும். ஐயா இந்த பூசு ஏன் நீங்க மேல வரையில? எனக்கு இன்றைக்கு அவ்வளவு உடம்பு சரியில்லை. அதோட மனநிலையும் அவ்வளவு நல்லா இருக்கு. பூசையை பார்க்க அதுதான் நான் வரையில் இல்லை. ஐயா இதுல பிரசாதம் இருக்கு, சாப்பிடுங்க. சின்னவர் தான் சொல்லுறேன், மனச்சும்மா இருக்குத்தான் கோயிலுக்கு வாருது. ஆனா உங்களுக்கு மனச்சும்மையே கோயிலா இருக்கு. உங்களையும் கையெடுத்து கும்பிடலாம். இது மற்றவையும் உணர்ந்தால் சரி. பாத்தீங்களேப்பா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் உங்களை போட்டுற சாட்டுல உங்களுக்கு 4 போடு போட்டுட்டு போகுது. இன்னும் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் கட்டு படிச்சுட்டு வாங்க, நான் போறேன். நான் இனி என்னப்பா செய்யறது? கொஞ்சம் பொறப்பா. அப்பாண்ட கொள்கை இதுதான், அது உனக்கே தெரியும். ஆனா இதுதான் இறுதி கொள்கை என்று இல்லை. நாளைக்கு மனம் மாறினார் இந்த அப்பா நாளைக்கு உண்ட வீட்டு வாசல்ல வந்து நிற்பார். ஏனென்றால் பெத்த மனம் பித்தா. ஊர்ல இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறேன். என்னப்பா
திடீரென்று ஒரு மாதிரி கதைக்கிறீர்கள். என்ன மாதிரி வயது போன ஆட்களுக்கு தமிழில் பேசிக்கொண்டிருக்க ஒரு தரம் இல்லை என்றால் ஒரு வித விரக்தி தானப்பா வரும். ஏன் அப்பா இப்படி கதைக்கிறீர்கள்? இந்த நாட்டில் தான் சுதந்திரம் கூடி போச்சு. அதாலாம் பேரண்ட்ஸுக்கு சுதந்திரம் இல்லாம போச்சு. கதைக்கவே பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு என்னப்பா நடந்தது? உங்களுக்கு என்னப்பா குறை வச்ச? குறை வச்சாதான் குறையா? கதையை குறைச்சாலே குறைதானப்பா. நான் இதை என்ன வச்சு சொல்ல இல்லை. அப்படின்னு என்ன சொல்ல வாரீங்க? இங்க உள்ள முதிய உலகத்தை சுத்தி பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். இங்கு என்ற ஒரு உயிர் நண்பன் மகன் வீட்டால வெளியால வந்து தனிமரமாய் தவிக்கிறான். அவர் எப்படி நீங்கள் சந்திச்சீங்கள்? நெருப்பு மூன்றாலே புக வந்துதானே தீர். கோயில்ல குடியிருக்கிறார். நான் அவனை இங்க கூட்டி கொண்டு வர போறேன். இதால உனக்கு பிரச்சனை இல்லை தானே? நான் உங்கண்ட பிள்ளையப்பா. நான் வெளியில போட்டு வா. உனக்கு நல்லா தெரியும் நான் இந்த நாட்டில் இருக்கிறது. என்ன தேடி வர இந்த காந்தியம் விடை. ஏன்று அப்படி நினைக்கிறேன். தத்தளிக்கிற மனம் எதையெல்லாம் நினைக்கும். எதை நினைச்ச? நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சியா? இளமையில நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சியா? எனக்கு கரைச்சல் தரப்படாதன்னு நினைச்சிருப்பேன். சரி, நீ இனி கோயில்ல தங்க வேண்டாம். இன்றைக்கே நீ என் வீட்டுக்கு வந்து. சரி சரி, வலிக்கணு பேர்ந்து எல்லாம் யோசிக்கலாம். நல்லா நல்லா நான் சொன்ன நல்லா இதாண்டப்பா இந்த மாளிகை. இதுல இருப்பா. முதல் நீ இந்த உடுப்பை மாத்து. நாட்டுக்கு தக்க மாதிரி நடக்கப்பட. இது உலகம் அறிஞ்ச உடுப்பு. இதுல வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி சரி சரி, இரு இரு. ஒரு வயதுக்கு பிறகு இப்படித்தான் கோபங்கள் வரும். இது இனி உன்ற இடம். நிம்மதியா படு. வாங்கோ அண்ணேண்டு வாய் மட்டும்தான் சொல்லுது, முகம் வேறு எதையோ காட்டுது. மனுஷனுக்கு முகம் மட்டும் இல்லையென்றா எந்த ரியாக்ஷனையும் கண்டுபிடிக்க முடியாமல் எவ்வளவு கேவலப்படுறார். அப்ப அவன் எண்ணத்திலால் ஏதோ ஒரு கோளாறு. தம்பி மேரி, நான் உங்களுக்கு தாரது கொஞ்சம் சொல்லலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும். என்ன நடந்தோ தெரியாது. வெரி குட். எனக்கு தெரியுமாடா உங்க வளர்ச்சி. அப்ப இன்னைக்கு என்ன பாட்டி? ஐயோ, அந்த இங்கிலீஷ் பாட்டியெல்லாம் வேண்டாம். தமிழ்ல தேனியல் பாட்டியே போதும். போங்கடா. தே தண்ணியமா வந்தான் கண்டுபிடிச்சான், இந்த தண்ணியமா வந்தான் கண்டுபிடிச்சான். நான் தண்ணி அடிச்சுட்டு எதை சொன்னாலும் எடுபடாது. இதை படிச்சுட்டு சொல்லும் கூட. மழத்துளி அர்த்தமானது. நான் நினைக்கிறேன் பலவிதமான விஷயங்களை துளி துளியா சுமந்து வருகிறது. சரியா சொல். இதில் ஒரு காதல் கதையொன்று தொடர்ந்து வருகிறது. காதையின் நெய்கிறது.
என்ன அப்படி பார்க்குறிய? இந்த கிழட்டுக்கும் காதல் ரசனை இருக்கண்டா. வேலா, நீ வரவேற்பு அடிக்கிறியோ நக்கல் அடிக்கிறியோ தெரியாது. காதலை காதலா மதிச்சு காதலிச்சாலும், காதலை காதலா மதிச்சு கதையா எழுதினாலும், இல்லையே காதலை கதைச்சாலும் அதுல ஒரு ரசனை மதிப்பு வரும். எல்லாத்துக்கும் பருத்துல வழியாத்தானே அந்த பேரை எனக்கு பருத்திருக்கிறோம். நீங்க காதலிச்சாலும் வெற்றியான காதலுக்கும் காதலிச்சு கல்யாணத்துல முடியாத காதலுக்கும் நடுவுல நின்று தொண்டு செய்த அனுபவம் தாண்டா தம்பி. இந்த காலத்து காதலை கண்டா ரசனை வராது. அது புத்தாம்பு. நீ இன்னும் அறிவுள்ள மனுஷரோட சேர். அவங்கள ஆசீர்வாதம் உன்னை இன்றைக்கும் வாழ வைக்கும். நீ இப்ப என்ன தூங்க வை. கோயில்ல பார்த்து அந்த பெரியவன் நடந்து வாங்க. இந்த உடுப்புடையா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வேறு அன்றைக்கு உங்களை கோயில்ல பார்த்தேன் நான். அந்த கோயில்ல அன்றைக்கு நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடின தம்பிய. அவற்ற பேர் சோமு, மாவே சோமு. அருமையான குரல். ஃப்ராங்க்ஃபர்ட்டையும் நாகபூசணி அம்மனையும் இணைத்து பாடின விதம் இந்த உடம்பு புல்லரிச்சது. இன்னும் ஒரு முறை அந்த குரலை நான் கேட்கவும். அது பெரிய வேலை இல்லை. அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் ஒரு நாளைக்கு குடிக்கொண்டு வரேன். நீ உள்ளால கணேசன வித்தியாலயத்துல படிச்சு சாமிநாதன் அங்கதான் படிச்சு இங்க அழிஞ்சு போயிருப்பேன். அந்த நாள் நினைவு எல்லாத்தையும் இந்த நாட்டுல இப்பயே. டேய் சாமிநாதா, எனக்கு முன்னாடியா குடிக்கிற? நான் தாண்டா உனக்கு படிப்பிச்ச கிருவானந்த மாஸ்டர். தெய்வமே, இந்த கையால அந்த நெற்றில அடிய வேண்டியிருக்கிறான். இனி இந்த விஷயம் வேணாம் டாக்டர், வேணாம் டாக்டர். இவ்வளவு காலமும் நாங்கள் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கல. இந்த குருபக்தி எந்த நாட்டு சட்டத்தில் எழுதுவோம்? நான் உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஐயா, நான் என்ன செய்தேன்? என்ன தாங்குறோம் இவங்க என்ற பிள்ளைகளை. வேலா, நானும் சின்ன வயசுல வெளிநாட்டுக்கு வந்தேன். தண்ணி அடிக்கிறேன், புகை பிடிக்கிறேன், கொஞ்ச நேரமாவது என்னை மறந்து ஜாலியா இருக்கிறேன். நீயும் சின்ன வயசுல தானே இங்க வந்தனே, உனக்கே அந்த எண்ணம் தோன்ற இல்லை? ஏன் அந்த எண்ணம் எனக்கும் தோன்ற வேணுமா? அட கடவுளே, நான் அப்படி நினைப்பேனா? இன்றைக்கும் நல்லா இருப்பாங்க. அங்க பாருடா ஒரு ஆள. நான் எப்பவும் இந்த பாக்கல தான் பாக்குறேன். ஏதாவது கதை கேட்டா ஒரு பார்வை பார்க்கும், நானும் போய்விடுவேன். இந்த நாட்டுக்காரன் அறிய முடியாமல் இருக்கு. ஐயா, நீங்க தமிழ் தானே? If you have no time to waste, please don't waste it here. பாத்தியா அவற்ற கொழுப்புத்தனமான இங்கிலீஷ். இங்கிலீஷ் கதைக்கு தெரியுது. இங்கே இருக்கிறார். பிச்சை எடுத்தாலும் டொய்ச்சிலும் கொஞ்சம் கதைக்கலாம் தானே. ஓகே சரி, நாங்க தமிழ்ல கதைச்சதும் உங்களுக்கு எப்படி விளங்கினது? ஏன், நான் தமிழன் தானே. பாடா, இப்பாவது வாயை திறந்தியாளே. அதுக்கே பாசியை மாத்தி மாத்தி இவ்வளவு சோதனை வச்சுனீங்க. எல்லாம் நம்பிக்கிட்டபடியால் தான். ஆரை நம்புறதுன்ற குழப்பம்தான். இப்ப எங்கள்கிட்ட நம்பிக்கை வந்துட்டுதோ? என்னை இந்த கோலத்தில் பார்த்துட்டு தெரிஞ்சவ கூட தெரியாமல் போகிக்க
இந்தளவு தூரம் நின்று பிடிச்சியலே. எனக்கு சிறந்த சொந்தம் இந்த 10 விரல்களும் தான். நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தேன். எனக்கு உரிமையோடு உழைக்கிறது இந்த 10 விரல்களும் தான். நானும் ஒரு காலத்தில் 2 சில்லு வாகனம் 4 சில்லு வாகனம் என்று நல்லா தான் இருந்தேன். 4 பேருக்கு நடுவில் ஓஹோண்டு இருந்தேன். இப்போ என்னட்ட மிஞ்சி நிற்கிறது இந்த 2 சில்லு வாகனம். இதுதான் என்ன ஒரு கவலை. நான் செத்தால் இந்த வாகனம் தான் அனாதையாக போகுது. பரவாயில்லை, அரசாங்கம் விட மாட்டான், எடுத்து இப்படியாவது நெரிப்பான். ஆனால் உண்டு, சில வேளை நான் செத்துட்டா 4 சில்லு வாகனம் வருது. இல்லையண்டா இந்த நாட்டில் எங்களை நாரி போக விட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்கள் நல்லா நம்பி கட்டுட்டீர்கள். இதை உணராமல் உங்களை நாங்கள் தவறாக நினைச்சிட்டோம். பல்லிழித்தார் பழகி நின்றார், எனக்கு ஆப்பிழுத்த நிலை வரும்போது தள்ளி நின்றார். தனக்கேந்தி நம்பென்றார், பின் தனக்கு துயர் வரும்போது தான் முன் சொன்னதை மறந்தார். பின் கைங்கேந்தி நின்றார், கைங்கேந்தி நின்றார். பல்லிழித்தார் பழகி நின்றார். ஐயா, நீங்க யாரு? தாடி நிறைச்சதால ஞானி என்று நினைக்காதீங்க. மனம் முறைச்சதால வீதிக்கு வந்தவன். பழிவரும் என்று இல்லா சாட்டு சொன்னார். உதவி செய்யாமல் போவதற்கு அவன் தலைவிதியே என்றார். பொல்லா பழிவரும் என்று இல்லா சாட்டு சொன்னார். உதவி செய்யாமல் போவதற்கு அவன் தலைவிதியே என்றார். இது எல்லாம் தெரிந்து தெரியாது நின்றேன். ஊருக்கே காலம் வர என்னை உதறிவிட்டார். இது எல்லாம் தெரிந்து தெரியாது நின்றேன். ஊருக்கே காலம் வர என்னை உதறிவிட்டார். பல்லிழித்தார் பழகி நின்றார். தெய்வமே துணை என்று உறுதியே நின்றேன். தொழுவதில் அத்தனை வகையும் வகுத்து நின்றேன். தவறு செய்தேன், அறிந்து செய்தேன், விடாது செய்தேன். தெய்வத்தின் நிலையும் தெரியாது போக செய்வது அறியாமல் திகைத்து நின்றேன். வாழ்வும் தாழ்வும் தனக்கு தனக்கு வந்தால் புரியும். வாழ்வும் தாழ்வும் தனக்கு தனக்கு வந்தால் புரியும். பல்லிழித்தார் பழகி நின்றார். எனக்கு ஆப்பிழுத்த நிலை வரும்போது தள்ளி நின்றார். தனக்கேந்தி நம்பென்றார், பின் தனக்கு துயர் வரும்போது தான் முன் சொன்னதை மறந்தார். பின் கைங்கேந்தி நின்றார், கைங்கேந்தி நின்றார். பல்லிழித்தார் பழகி நின்றார். களத்துள்ளி ஆசிரியர். ஓ, திருமாலிന്റെ ஆளோ? உங்களோட மழத்துளி தூரட்டும், மற்றவர்களை குறை சொல்லாம தூரட்டும். இப்ப உனக்கு என்ன வேணும்? குடும்பங்களை குறை சொல்றீங்க,
பிள்ளைகளை குறை சொல்றீங்க, சமுதாயத்தை திருத்துறன்னு சொல்லி விண்வெளி பேச்சுல ஏதோ பழி வாங்குறீங்களோ? சரியான ஊச்சு மூலத்தை அறியாம நீ இப்படி திரட்டுற. எனக்கு எந்த மூலமும் தெரியல இல்லை. மழை துளி நிர்மூலமாக பார்த்துக்கொள்ளும். கற்பனைகளுக்குத்தான் இரும்பு சத்து குறை வந்து சாம்பல் தின்ன ஆசைப்படுங்கள். உனக்கு எந்த சத்து குறை என்று இதை சாம்பலாக இருக்கிற. நாங்க வெளிநாட்டுல எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கிறோம். இதுக்கு ஒரு நன்மை செய்யாத கருத்துக்களை நிறுத்துங்க. இதை கேட்டு கேட்டு அழுத்துட்டு இந்த நேரத்துக்குள்ள நன்றி கூட உனக்கு இல்லையடா. எழுத்தாளன திருத்தேலா லுக், மனத்துளிந்த தலையங்கம் மாறவும் அல்லது உங்களோட தலையெழுத்து மாறும். நான் வா. என்னடா எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். என்னடா இது? சினிமாவில் முறுக்கேத்துற காட்சி வந்த ரசிக்கிறாங்க. எழுத்துல திருத்துற மாதிரி ஏதாவது வந்தா கொலை செய்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இதெல்லாம் அறியாமல் இருந்தா துணிச்சல். அவைன்ற எதிர்பார்ப்புன்ற அறுவடை. விடடா, நீ எழுதுறத எழுதுடா. அன்றைக்கு பாக்கள் சந்திச்ச லிங்கத்தை மழை துளிக்கு உதவியா செய்தாங்கடா. அந்த பார்க்க 60 ரூபாய் இருக்கு. எங்களை சந்திச்சா பிறகு அந்த ஆளோட முகத்துல தாடியே இல்லை. தெரியுமா உனக்கு அது? தாடிக்குள்ள இருந்த விரக்தி எல்லாம் போய் இப்ப என்ன எங்க கண்டாலும் மழை துளியை பற்றி தான் நான் கேட்கிறேன். அப்ப மழை துளிக்கு இது வெற்றி தானேடா. அந்த ஆளுக்கு எழுத வருமா? அந்த ஆளோட கூட சேர்த்து பார்ப்படா. அப்ப ஏன் அந்த ஆளு இப்படி கஷ்டப்படுது? இவன் ஒருத்தன் கஷ்டப்படுகிறான். அவன் இப்போ மற்றவனை நினைக்கிறவனா தான் இருப்பான். விளங்குதே? சரி, அந்த ஆளை இங்க கூப்பிடுவோம். இல்லையே நாங்க போய் சந்திப்போம். வா போ. ஐயா ஐயா, சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. சாப்பிடு. அவைக்கு சுட்ட வளர்ந்த அந்த ஞாபகம் எனக்கு வருது. பாதிச்ச நினைப்பை மறக்க இயலாதான். அதுக்கு மேலால் ஒரு பெரிய நினைப்பை போட்டு கொஞ்சம் மாத்தலாம். ஆனா மாத்தலாமே தவிர மறக்க இயலாது. எனக்கு அது இருக்கு. எனக்கும் தெரியும். இத புரியுற தன்மை உன்னிட்ட இருக்கிறபடியா தான் உன்னை தேடி வந்திருக்கு. என்ன விஷயம்னு சொன்னா தானே எனக்கு பதட்டம் இல்லாம இருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீ இப்ப ஆளே மாறிக்க. நல்லவே கண்டா அப்படிதான். மழை துளிய பொறுப்பு கொடுக்க வேண்டியது உஞ்சகம். என்னய்யா இது பெரிய மழை துளிக்கு நாலா பக்கம் எதிர்ப்பு வந்து நல்ல தம்பியால நீ நடத்தலாம். அவன் நாட்டுக்கு போறான்னு நிற்கிறான். எனக்கு இதை விட விருப்பம் இல்லை. அதுக்கு உரிய ஒரு ஆள் நீதான். மக்களை மனதில் நினைச்சு உன்னுடைய கொள்கைகளையும் இதுக்கு நல்லா பொருந்து. அது ஏதோ எனக்கு மனதில் பட்டபடியே நான் அவன்கிட்ட வாங்கிட்டு அப்படியே உன்னெடுத்தாரன். சரி ஐயா, இருங்க, நான் கடைக்கு போட்டு வரேன். இருந்து சாப்பிட்டு தான் போகணும்.
மலைத்தொழி. நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்க. நீ திருமால் யார் தம்பி இவர்? அது உனக்கு தேவையில்லை. இந்த மலைத்தொழியை நிறுத்த வேணும். தம்பி மழையே ஒரு தரம் நிறுத்தலாம். அப்போ உங்களோட உயிரை நிறுத்தினா ஆறு தனக்காக ஓடுறது, கடலும் தனக்காக பாடுறது. இந்த மழைத்துளியும் அப்படித்தான். என்ன எல்லாம் தண்ணியில உதாரணம் காட்டுற, நாங்களும் நல்ல தண்ணிலாம் வந்திருக்கோம். Hier, alte Sache, hört ihn altes Heim. Lasst ihn, die junge Leute, in Ruhe. நீ அந்நிய மொழியில தாக்குறது எனக்கு நோகுதம். நீ என்ற மொழியில என்ன திட்டு, அது கேட்கவாது இனிமையா இருக்கு. உங்களுக்கு நல்லதே பிடிக்காது. கவனப்படா அப்பா. நீயும் மாட்டப்படக்கூடாது, நானும் மாட்டப்படக்கூடாது. விஷயத்தை முடிக்கிற, நாட்டை விட்டு வெளியேறிடு. திருமால், நீ சொன்ன மாதிரி நான் விஷயத்தை முடிக்கிறேன். இந்த அமௌண்ட் என் கைக்கு வந்து சேரல, இன்னும் நான் முடிப்பேன். ஐயா ஐயா சரி, கவலைப்படாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மலைத்துளிக்கு நான் உதவி பண்ணுறேன். நெஞ்சே எங்கே காதல் நெஞ்சே எங்கே காதல் இங்கே நீ தந்தாய் உயிரே. நெஞ்சே
காதல் இங்கே நீ தந்தாய்த்தே உயிரே. தேங்க்யூ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சார், எஸ்பெஷலி இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க? நான் இப்போ தான் சாப்பிட்டேன். நோ தேங்க்ஸ். சொல்லுங்கள். இந்த மாதத்தோட அந்த மழைத்துளி அப்படிங்கிற அந்த மேகசின் யூஸ்வலாக ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 1500 காப்பி தான் அதிகபட்சமாக எங்களுக்கு போகும். ஆனால் இந்த மாதம் 8000 காப்பிக்கு மேலே போயிருக்கு சார். ரொம்ப பிரமாதமாக போயிருக்கு. காரணம் அதில் ராதையின் நெஞ்சமே காதல் கதைன்னா அதுதான் சார் காதல் கதை. அப்படி இருக்கு, ரொம்ப நல்லா எழுதிருக்கு. உங்களை நாங்கள் பாராட்டி ஆகணும். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் ஒரு தரமான கதையும் ஒரு விறுவிறுப்பான கதையும் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி. சார், உங்களோட பத்திரிக்கை சிங்கப்பூரில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ வரி சனிக்கிழமை சிங்கப்பூர் தமிழ் சங்கம் உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்தாங்க. பாஸ் உங்கள்கிட்ட சொல்லலை? என்னை கொஞ்சம் உன்னோடு சேர்த்து கொள்ளு. ஆஹா, நான் தந்தால் ஒன்று உதட்டோடு வாங்கிக் கொள்ளு. ஆஹா, எத்தனை முறை தந்திடுவேன் கண்ணமெங்கும் ஈரமுதடு தந்திடுவேன் ஒற்றிக் கொள்ளு. எத்தனை முறை தந்திடுவேன் கண்ணமெங்கும் ஈரமுதடு தந்திடுவேன் ஒற்றிக் கொள்ளு. என்னை கொஞ்சம் உன்னோடு சேர்த்து கொள்ளு. ஆஹா, நான் தந்தால் ஒன்று உதட்டோடு வாங்கிக் கொள்ளு. ஆஹா, என் அருகே நீ வா.
படரும் செடிதான் நீர் ஊற்று நீ வேணும் விடமாட்டேன் நீ வா வா உன் கொடியிடை அந்த கொடியிடை என்னை சுற்றி படரும் செடிதான் நீர் ஊற்று நீ வேணும் விடமாட்டேன் நீ வா வா சரி சரி உன் பூமே நீ மனநாள் வரை விட்டுவிட நெடுநாள் தூரம் இல்லை என்னை கொஞ்சம் உன்னோடு சேர்த்துக் கொள்ளு ஆஹா நாம் தந்தால் ஒன்று உதட்டோடு வாங்கிக் கொள்ளு ஆஹா எத்தனை முறை தந்திடுவேன் கண்ணமெங்கும் ஈர உதடு தந்திடுவேன் ஒற்றிக் கொள்ளு எத்தனை முறை தந்திடுவேன் கண்ணமெங்கும் ஈர உதடு தந்திடுவேன் ஒற்றிக் கொள்ளு என்னை கொஞ்சம் உன்னோடு சேர்த்துக் கொள்ளு ஆஹா நான் தந்தால் ஒன்று உதட்டோடு வாங்கிக் கொள்ளு ஆஹா கனவா சே என்கிட்ட மாட்டாமையா போறா என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படி அவன் அழகா இருக்கான் வச்சுக்கிறேன் நாளைக்கு வச்சுக்கிறேன் சார் இந்த மாதத்தோட அக்கௌண்ட் சார் இதில் வந்துட்டு ஃபைல்ஸ் பால்ச்சர் சேலரி பர்ச்சேஸ் ஆர்டர் இது எல்லாம் இருக்குது மெர்க்யூரியிலேருந்து வந்திருக்கு மலை துளிக்கும் பேமெண்ட் வந்துட்டு இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் சார் பாருங்கள் இந்த மாதத்துக்கு இது தான் சார் விடுங்க சார் கையை எங்கே அவசரமாக ஓடுற என் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா என் சிங்கப்பூர்காரங்க உனக்கு பிடிக்காதா அவரும் ரொம்ப பணையில அவர் வந்து உங்கள் மாதிரி கிடையாது இங்கே நான் முதலாளியா இல்லை அவரு முதலாளியா ஆஃபீஸ்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்க நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது அதுக்கு நீங்கள் வேற ஆளை பாருங்கள் போ நாளைக்கு காஞ்சா திரும்பி இங்கே தான் வரணும் ஆமாம் ஏன் திடீர்னு வர சொன்னீங்க வேலை செய்கிற இடத்துல தொழிலுக்காக எங்களை நம்பி வர்றவங்களை தெய்வமாய் நினைக்கணும் அப்போதான் எங்களோட தொழிலும் நாங்களும் வளரலாம் ஏன் காவியா எதுவும் சொன்னாரா அவள் அப்படி ஒன்றும் சொல்லி அப்படித்தான் அவள் சொல்லியிருந்தாலும் உன்ற வாயிலிருந்து வர்ற முதல் கேள்வி நான் தானே அவளை காட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த நல்ல முயற்சிக்கு உரிமையே இல்லாமல் போயிருக்கும் தொழில் செய்கிற இடத்துல பொண்ணுங்க கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் சும்மா ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அது தொழில் ரீதியான அணுகுமுறையாகவும் இருக்கலாம் அதை நீ உண்ட சுயநலமாக எடுக்கக்கூடாது இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க உனக்கு மனைவி இருக்குது பிள்ளைகள் இருக்குது சரஸ்வதி கடாட்சம் புரிந்தின பத்திரிகை தொழில் இருக்குது அந்த புனிதத்தை கெடுக்காத அதைத்தான் சொல்லவர் இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் இந்த அழிஞ்சு போன மலைத்துளியை ஏமன்லே அழிய விடாமல் இங்கே ஆரம்பித்தது தப்பாக போச்சு அப்படித்தானே வாய் விட்டு சொல்லாட்டியும் சத்தியமாக மனசுக்குள்ள அதை தான் நினைச்சேன் நீ எதையாவது நினை யுத்தம் என்று வந்துட்டா ரத்தத்தை நினைக்கக்கூடாதா வேலைக்கும் வாழ்க்கைக்கும் என்று வர்ற பெண்கள் கண்ணீரே வேலையாக இருக்கக்கூடாது அதைத்தான் சொல்ல வர்றேன் நீங்கள் சொல்கிறது சமாதி நிலை நான் சொல்கிறது அனுமதி இல்லாத அரியண்ட நிலை சரி ஏதா பண்ணி தொலைங்க எனக்கு கடவுள் மீதும் கற்றவர் மீதும் அறிவாளிகள் மீதும் பக்தி அதிகம் அந்த பக்தி எவ்வளவு தூரம் வேலை செய்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒவ்வொருத்தர் புத்தி எவ்வளவு தூரம் வேலை செய்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதுதான் எனக்கு தெரியாமல் போன விஷயம் ஏமாற்றம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது ஒன்றுதான் ஆனால் அது ஒன்று மட்டும் எனக்கு மட்டும் இருந்த இடத்திலேயே தானாக வந்து கிடைக்கின்ற சொத்தாயிருக்கே என் வெற்றிக்கு கிடைப்பது எல்லாம் மற்றவன் தான் அடைந்த தோல்விக்கு பயன்படுத்துகின்றானே
அவார்ட்ஸ் எதுக்கு வந்தது? என் கம்பெனி வந்து ஆட்ட கம்பெனி மலைத்துறை போய் நீ எனக்கு சொல்லல. சொல்லணும்னு தோணுது. ஏன்? என் கம்பெனி. உன் கம்பெனி. அப்போ நான் யார் உனக்கு? இதான் நட்பு. ஜெர்மனியில் இருந்த என்ன நட்பு காட்டி இங்கே வரவழைச்சு ஒரு அற்ப அவார்டுக்காக என்ன நீ வித்துட்டியே. அது என்ன எங்கே போனாலும் நட்பு எனக்கு இப்படித்தான் செய்யுது. இதான் நட்பு. காட்டிட்டீங்க. சரி, நீ எடுத்துக்கொள். ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன ஒரு பெரிய விஷயம். அது அற்ப குணம். இதை நீ சொல்லாம விட்டது. ஆனால் எனக்கு நீ பெரிய நன்மை செய்திருக்கிற. ஜெர்மனியில் நடத்த முடியாத இந்த மலைத்துளியை சிங்கப்பூருக்கு வரவழைச்சு ரொம்ப பிரபலமாக்கி இருக்கிற. அதுக்கு நன்றி. ஆனால் நட்பை வித்துட்ட. கேவலம் ஒரு பகட்டுக்காக. இதை என்ன சொல்லுவோம்? பெரிய ஆயுதம். இதை வச்சு நான் எத்தனையோ செய்திருக்கிறேன். ஆனால் இதை வச்சு மலைத்துளியை நீயே நடத்திக்கொள். நான் போகிறேன். பாய். அமுதா, உன்னைய நான் ஏன் இங்கே கூப்பிட்டேனா? ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு. முக்கியமான விஷயமா? என்ன சொல்லுடி. நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? தப்பாக எடுத்துக்கிறேன் இல்லை, நீ சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இங்கே யாருமே இல்லைன்னு. எனக்கு மிஸ்டர் லிங்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு அமுதா. என்னது லிங்கம்மா? அவரை நீ நேசிக்கிறியா? உன் வயசு என்ன, அவர் வயசு என்னடி? எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ண? நீ அவர் வயசை பார்க்கல அமுதா. அவர் எழுதின எழுத்தில் தான் நான் மயங்கினேன். அவருக்கு தெரியுமா இது? இல்லை அமுதா, அவர்கிட்ட நான் ஒன்றும் சொல்ல. தப்பாக நினச்சிட்டாருன்னா என்ன பண்ண போகிற? அவர் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டார்னு. ஆனால் என்னமோ தெரியல, அவரை நான் ரொம்ப விரும்புகிறேன். அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியல அமுதா. நீ என்ன தான் பண்ணணுன்ட்ருக்க? இல்லடி, அவரை பார்க்கும்போது எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுறேன்னு. ஆனால் ஒன்று தெரியுது, அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ சொல்லு, நீ சொன்னாதான் எனக்கு ஏதாவது வழி பண்ணணும். பேசுறி அவர்கிட்ட. அவர்கிட்ட பேசிதான் ஆகணும் அமுதா. உன் முதல் வாழ்க்கை அது எப்படியோ போச்சு. நீ பட்ட கஷ்டம்னு எனக்கு தெரியும். உன் இஷ்டப்படி இந்த வாழ்க்கையாவது நல்ல மாதிரி அமையட்டும். அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எப்போ நீ பேச போகிற? இன்னைக்குள்ளே நான் பேசிடுவேன் அமுதா. நீ கண்டிப்பாக பேசணும். எனக்கு ஒரு உதவி பண்ணடி. சொல்லுடா. அவர்கிட்ட நான் பேசும்போது நீயே கொஞ்சம் பேசுடி. இதுக்கு உனக்கு ரொம்ப மன தைரியம் வேணும். அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லலாம், அந்த மனப்பக்குவத்தில் நீனும் இருக்கணும். இல்லை அமுதா, அவர் என்னை வேணான்னு சொல்லக்கூடாது அமுதா. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால் அவரை விட்டுட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் அமுதா. சரி, நம்ம பேசுவோம். அவர்கிட்ட பேசுவோம். தேங்க்ஸ் டி. சரிடா, கவலைப்படாது. சரி, அவர் வந்தாலும் பேசுவோம். தேங்க்ஸ் டி. சார், ஒரு நிமிஷம் சார், பேசணும் சார். கம்பெனி விஷயம் இல்லை சார், இது ஒரு தனிப்பட்ட விஷயம். சரி, பேச பேசுவோம். சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ் சார். சார், உங்களுக்கு காவியா பற்றி தெரியல சார்? அவங்க நல்லா தெரியும். அவங்க பற்றின அபிப்பிராயம்? அவங்க நல்ல பொண்ணு. இங்கே நாங்கள் இருக்க மட்டும் என்ன நன்றாக கவனித்தேன். எந்த கடமையிலும் பிள்ளை ஆஃபீஸில் வந்தாலும் அவங்க நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இல்லை சார், அவங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி தெரியுமா சார்? ஆமாம், அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆரம்பத்தில். அவங்களோட கணவன் இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா சார்? மறு திருமணத்தை பற்றி உங்களோட அபிப்பிராயம் சார்? மறு திருமணம் உலகத்தில் நடக்காது, நடந்து கொண்டு தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு துணை தான்.
அந்த திருமணத்துக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா சார்? எப்படி? ஸோ உங்களால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையாக இருக்க முடியுமா சார்? ஆமாம் சார். என்ன பேச்சு இது? இதில் ஊரில் நடக்காததான் நான் கேட்டுட்டேன் சார். நீங்களும் பொது வாழ்க்கையிலேயே இருந்துட்டீங்க, அவங்களும் தனிமையாக இருக்காங்க. முதல் கல்யாணமும் தோல்வி கடந்து இப்போ ஒண்டியாக இருக்கிறாங்க. நீ என்னை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ ஒரு நீங்கள் நினைச்சு வச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க நீங்க? ஆமா. அதே மாதிரி இப்ப அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுது. மரியாதை கொடுக்கலாமா, வாழ்க்கை கொடுக்க முடியாது. வாழ்க்கை ஏன் கொடுக்க முடியாது? என்ன கேள்வி கேட்குறீங்க? உங்களுக்கு நாளாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. கண்ட உடனே விழுகிற ஆண்கள் மத்தியில வித்தியாசமாக வாழணும்னு ஆசைப்படும். உங்களுக்கு என்னுடைய கொள்கை தெரியாது, என்னுடைய நோக்கம் தெரியாது, நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன்னு தெரியாது. சார் நீங்க பத்திரிகைக்காக வந்திருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. 1000 முறை யோசித்தாலும் ஒரே பதில் தான். இல்ல சார், நீங்க யோசிக்கலாம். இவ்வளவு காதல் கதைகள் எழுதுறீங்க சார். ஒரு பொண்ணு மனசு தெரிஞ்சுக்காம நீங்க எழுதுறீங்க. நீங்க எழுதுற எழுத்து அத்தனையும் உண்மை இல்லையா? சும்மா தண்ணியில் ஓடுற கதைகள் தானா சார்? அது எதுவுமே நிஜம் இல்லையா? உங்க கதைகளை எத்தனை பெண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்க நீங்க? உங்களால ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதா? ஒண்ணு உறுதியா இந்த விஷயம் நடக்காது. ஏன் சார் நடக்காதுங்கிறீங்க? அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரே அவர் தான் ஒரு பெண்ணை கண்டு தவத்தை முடிச்சுவது. நீங்களே ஏமாத்துறோம் சார். இதுதான் விஸ்வாமித்திரரே கவுண்டிட்டார் இத்தனை பேர் சொல்லுவீங்க. அதை மாற்றத்தான் நான் பாடுகிறேன். ஒரு பெண்ணின் மனதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. நீங்களா என்ன சார் எழுத்தாளர்? போங்க சார். காவியா கிளம்புறேன். நான் கிளம்புறேன். நான் வந்த நாள்ல இருந்து கோப்பு கூட கடல் உடுப்பில் இருந்த அத்தனை நீ நல்லா இருப்ப. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், என்னை விட நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இது சத்தியம். நீ தனியன் என்று ஒரு நாளும் நினைக்காது. உனக்கு நல்ல கணவன் கிடைப்பார், நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆளாதேப்பா, நான் போயிட்டு வர. சார் எனக்கு யாருமே இல்லை. நீ ஒன்று பண்ணப்பா, மழைத்துளி என்று பேருக்கு பதில காவியா என்று ஒரு பத்தியை ஆரம்பிச்சு அதை நீ நடத்து. அதுக்கு முழு ஆக்கங்களும் ஜெர்மனில் இருந்து நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் போறேன். ஐயா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுபவர்கள் மத்தியில் அதில் தமிழ் கடலும் கலந்திருப்பதை கண்டெடுத்து என் கையில் கொடுத்தீர்கள். நானும் கடல் கடந்து காலத்தையும் வென்று உங்கள் கருத்தியலை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். நான் நாடி வந்த தொண்டிற்குள்ளேயே என்னை பலவிதத்தில் நாடி வந்த அன்புகளையும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற மந்திரத்தை கையாண்டு மீண்டும் இத்தொண்டை தொடர்வதற்காக என் மனம் ஏங்குகின்றது. என்னையும் மீறி வரும் சோதனைகளை என்னால் சமாளிக்க முடியும். சமூக தொண்டு இல்லாமல் தொடரட்டும். அதில் தான் நாம் பெரும் பயணம் செய்ய வேண்டியுள்ளது. மீண்டும் பயணிப்போம். பாதிச்ச நினைப்பை மறக்கலாதான்.
அதுக்கு மேலால் ஒரு பெரிய நினைப்பை போட்டு கொஞ்சம் மாற்றலாம். ஆனால் மாற்றலாமே தவிர மறக்கல. எனக்கு அது இருக்கு, எனக்கும் தெரியும். மனித பண்புகளில் தங்களை விட மற்றவர்கள் நன்றாக வரக்கூடாது என்ற பண்பும் ஒன்றுண்டா? சரி, பரவாயில்லை. பெரியவர்கள் போட்ட பாதையில் நடந்து பார்த்தேன். அது சிறிது தூரம் போல் தெரிகிறது. அதிலிருந்து இறங்கி சிறிது ஒரு புதிய பாதையில் சென்று பார்ப்போம். அது சிறிது கரடு முரடாக இருந்தாலும் தினமதில் நடக்க நடக்க அதுவும் பாதையாகலாம். பின்பு அந்த புதிய பாதையில் மற்றவர்களும் நடந்து பார்க்கலாம். எதற்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்.